கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்துத தேவன். 1 யோவான் 2 அதிகாரம் அதிலே 17வது வசனம் நான் வாசிக்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் அதிலே 17வது வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிஞ்சு போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவன் நம்மை இந்த உலகத்தில் அதை தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவங்களாய் கர்த்தருடைய சித்தங்களை செய்து முன்னாடி போகிறவங்களாய் இருக்கிறார். இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறார், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். உலகமும் இந்த உலகத்திலே சகல இச்சைகளும் அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்காது, அது ஒழிந்து போகிறதாய் இருக்கிறார். அதை அநேக மக்கள் இந்த உலகத்தில் சாத்தான் அவங்களை தள்ளி விடுகிறார். இந்த உலகத்தின் இச்சைகளை செய்து உலகத்தின்படி நடக்கிறதுக்காக சாத்தான் அவங்களுடைய இதயங்களை அதிலேக்கு கொண்டு போகிறார். இப்போ இந்த உலகத்தின் இச்சைகள் அது என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறது அல்லவே அல்ல, அது ஒழிந்து போகிறதாய் இருக்கிறார். அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். நிலைத்திருக்கிற மக்களாக இருக்க, அது என்றென்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறவங்களாய், கர்த்தருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவங்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அநேக மக்கள் அவங்களுக்கு நிலைத்திருக்க முடியாது வரும்போது, ஆண்டவரே ஏன் இப்படி ஒரு பாடுகள், ஏன் இப்படி ஒரு பிரச்சனை என்று கேட்கப்படும் போது அதை தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறார். நிலைத்திருக்கிறோம் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தங்களை அறிந்து அதன்படி நடக்கிறவங்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அது அநேக இச்சைகள் இருக்கிறார். உலகத்தின் இச்சைகளுக்கு பின்னால் போகிற ஒவ்வொரு மக்களும் அவங்க என்றென்றைக்கு கீழே விழுந்ததாய் நாம் பார்க்கிறோம். இயேசு நமக்காக அது உண்மையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நமக்காக அதை சொந்த ஜீவனை கொடுத்தவர். நம்மை அதை விலைக்கு வாங்கி இருக்கிறார் தேவன். அதை தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க, அவரோடு கூட ஆயிருக்க, அவருடைய விசுவாசத்தில் நாம் பலப்பட்டிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதை உலகம் அதன் இச்சைகளும் அதை ஒழிந்து போகிறது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதை அநேகர் இந்த உலகத்தில் ஆசை வைக்கிறார். அநேகர் இந்த உலகத்திலே செல்வத்தின் மேல், அதை இந்த உலகத்திலே பலவிதமான இச்சைகள் மேல் அதை அவர்கள் ஆசை வைத்து முன்னாடி கடந்து செல்கிறார். இந்த உலகத்தின் இச்சைகள் என்றென்றைக்கும் அதை நிலைத்து நிற்கிறது அல்ல, அது ஒழிந்து போகிறதுதான் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நம்முடைய மனதுகளை நாம் கர்த்தருக்கு நேராய் நாம் கொண்டு வரப்படட்டும். ஆண்டவர் நமக்கு அதை சொந்த ஜீவனை கொடுத்தவர். அவர் நம்மை அதை நேசிக்கிற தேவன். அந்த நேசிக்கிற நல்ல தகப்பனை அவருடைய சித்தங்களை செய்து முன்னாடி கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதை தேவனுடைய வசனத்தில் நாம் என்றென்றைக்கு நிலைத்து நிற்க வேண்டும். தேவனுடைய விசுவாசத்தில் நாம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். அதை கர்த்தருடைய விசுவாசத்தில் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்க, அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்து முன்னாடி கடந்து செல்ல, அதை நாம் விசுவாசத்தில் பலப்பட்டு முன்னாடி வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அதை
18வது வசனம் சொல்கிறார், இது கடைசி காலம், அந்தி கிறிஸ்து வரும், இப்போதும் சிலர் நம்முடைய இடையில் இருக்கிறது. இங்கே கடைசி காலமான ஒரு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறார். அதை இந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவானவர் வரும். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகர் எழும். கிறிஸ்துவோடைய வசனத்தின் விரோதமாய் அதை பேசுகிறவர் அநேகர் எழும். இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்த்துதான் அநேகர் கிறிஸ்துவோட வசனத்துக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர் விசுவாசத்திலிருந்து எப்படியாலும் மக்களை பின்னாடி கொண்டு போவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துக்கள் எழும். அந்த மாதிரியோட சூழ்நிலை வரும்போது தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய விசுவாசத்தில் நாம் முன்னாடி போகும்போது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அவர் நம்மை நிலைத்து நிற்க செய்த தேவன். நீ கீழே விழுந்தவனாயிட்டல்ல, நீ எங்கேயோ போய் அதை நாசமாய் போகிறவனாய் அல்ல, நிலைத்து நிற்கிறவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதை நம்முடைய பாவங்களை கர்த்தருக்கு முன்னால் சொல்லும் போது அவர் நமக்கு விடுதலை அனுப்புவார். அவர் என்றென்றைக்கு கோபமாய் இருக்கிறவர் அல்ல. நாம் கர்த்தருக்கு முன்னால் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லும் போது, என்னை நிலைத்து நிற்க செய்யுங்க என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மை நிலைத்து நிற்க செய்த தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து அவர் நம்மை வழி நடத்துவார். தேவன் நம்மை நிலைத்து நிற்க செய்த தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கால வேளையில் உங்களுடைய வசனங்களை கேட்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு மக்கள் மேல் தெய்வீக கிருபை இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மக்களை நீர் ஆசீர்வதி, இந்த மக்களை நீர் பலப்படுத்தி வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, நீர் கூட இருந்து வழி நடத்துவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களும் மாற்றும், எல்லா போராட்டங்களை மாற்றும். நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்துத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா இந்த மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்கும். இந்த காலை வேளையில் தேவனே, ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை அறிந்து அதை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றும், எல்லா கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றும், கவலைகளை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தருவினாவே. ஆமென்.